திருச்சிற்றம்பலம். தன் மகனை சான்றோன் எனக் கேட்டதாய் மிகவும் மகிழ்வார். அதே நேரத்திலே தன் மகன் இழிவினைக்கு செல்லுகின்றார், மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கின்றார் என்றபோது தன்னுடைய மகனாக இருந்தாலும் அவரை மாய்க்கச் செய்வது என்கின்ற ஒரு பெருங்கருணையை எடுத்த பெருந்தகைதான் நிலமகளாகிய பூமாதேவி. கண்ணனின் மனைவியாக நிலமகளாக பல்வேறு வகையான வரங்களை பெற்று மக்களையெல்லாம் துன்புறுத்தியவன் நரகாசூரன். அத்தகைய நிலமகளின் மகனாகிய நரகாசூரனை வதம் செய்த நாளாக பல இடங்களிலே இந்த தீபாவளி கொண்டாடப்படுகின்றது. நரகாசூரன் வேண்டுதலுக்கிணங்க, நான் அறிந்தோ அறியாமலோ நிறைய பிழைகளை செய்து விட்டேன், இருந்தாலும் என்னை நினைவு கூற வேண்டும். இரண்டு வகையிலே அத்தகைய நினைவு அமைய வேண்டும். ஒன்று, நான் தங்களாலே இன்றைய நாள் வதம் செய்து பெற்றிருக்கின்றேன், இந்த நாளை என்றும் நினைவு கூறக்கூடிய வகையிலே மக்கள் அதிகாலையிலே எழுந்து தலைக்கு எண்ணெய் தேய்த்து நல்ல நீரிலே குளித்து புத்தாடை அணித்து மகிழ்ந்து கொண்டாட வேண்டும். இந்த மகிழ்ச்சியினுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், எங்களுடைய உள்ளம் உடல் அளவிலேயே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவேதான் இதை நரம் என்று சொல்ல, நர அகம் என்று சொன்னால் மனிதனுடைய உடல் அளவிலேயே இருந்து கொண்டு சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற ஐந்தின் வயப்பட்டு அலைக்கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை நீக்கி எல்லையற்றதாகிய அந்த பரம்பொருள் நிலைக்கு இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்கின்ற அப்பருடைய வாக்கினுடைய அடிப்படையிலே நாம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இத்தகைய இருள் நீங்கியது. நாங்கள் அனைவரும் உலகத்திலே ஒற்றுமையாக, அன்பாக, மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே உலகத்திலே இருக்கக்கூடிய போர், பகை, அச்சம், கலகம், வன்முறை போன்றவையெல்லாம் நீங்கிவிட்டன. இனி நாங்கள் அன்போடும் அரவணைப்போடும் ஆனந்தத்தோடும் ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் திகழ்வோம் என்பதை அவர்கள் கொண்டாட வேண்டும் என்று கண்ணனிடத்திலே நரகாசுரன் வேண்டிக் கொண்டான். அந்த வகையிலே தான் நாம் பட்டாசுகள் வெடித்து தீமைகளெல்லாம் நீக்குகின்றோம். பல்வேறு வகையான மத்தாப்பு முதலியவற்றையெல்லாம் ஏற்றி ஒளிமயமாக இரவையும் மாற்றுகின்றோம். அத்தகைய தீபாவளி திருநாளாக நாம் இந்த நாளை கொண்டாடுகின்றோம். சமணர்கள் செல்வத்துள் செல்வமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பொருட்செல்வத்தை போற்றக்கூடிய வகையிலே அந்த செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய திருமகளே, திருப்பாற்கடலூர் என்று தேவரதுல வருமகளே, உலகமெல்லாம் என்றென்றும் வாழ வைக்கும் ஒரு மகளே, நெடுமால் உரத்தே உற்று உரம்பெறு தருமகளே, தமியேன் தலைமீது தாளைவையே என்று சொல்லி அவர்கள் புதுக்கணக்கு தொடங்குவது இந்த மகாலட்சுமியை போற்றி வழிபடக்கூடிய நாளாக அமைந்திருக்கின்றது. இந்த நல்ல நாளிலே நாம் அனைவரும் கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், பழக்கம், வழக்கம், ஆராய்ச்சி ஆகியவற்றிலே நாம் மேம்பட்டு வாழ்வாங்கு வாழ அருள்மிகு அம்பலவான பெருமானுடைய இன்னருளையும் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளையும் குருவர்களையும் சிந்திப்போம். போற்றியோம் நம சிவாய. தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள்.